அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் டைம் எடுத்து தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா அவசர அவசரமாக எந்த வீடியோவும் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட வேணாம் அப்படின்னு நினச்சேன். ரீசெண்டாக நான் கேரளா விசிட் பண்ணியிருந்ததுனால அதில் சில கிளிப்பிங்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஏன்ஷியன்ட் வே, அதாவது சைனீஸ் வே ஆஃப் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக அவங்க பண்ணுற ஃபிஷ்ஷிங் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ தாட் ஐ கேன் ஷேர் த கிளிப்பிங்ஸ் வித் ஆல் ஆஃப் யூ. ஹோப் எல்லோரும் புது வருஷத்தை மீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க. எல்லோரும் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ ஷாப்பிங் கிறிஸ்மஸ் வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் நாட் பர்ச்சேஸ்ட் எனிதிங், நாட் ஓன்லி ஃபார் மீ, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நோ ஷாப்பிங் கிறிஸ்மஸ் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நிறைய அடுத்தடுத்து இந்த மந்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது. அதனால் கண்டிப்பாக இந்த நாங்கள் மேட் பண்ண சில அட்டம்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அப்படின்னாலே என்ன சொல்கிறது, நமக்கு செலிப்ரேஷன், டெக்கரேஷன், எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் இந்த மந்த்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் லாஸ்ட் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேயே வி ஸ்டார்டட் டெக்கரேட்டிங் த ஹவுஸ். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லா டெக்கரேஷனும் எப்போயுமே நான் ஹேண்ட்மேடாக தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம கையாலே பண்ணி அதை டெக்கரேட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ எங்கள் வீட்டில் எங்ககிட்ட என்னென்ன ஆர்ட் கிராஃப்ட்ஸ் இருந்துச்சோ அதை வச்சு நான் மட்டும் இல்லை, என்னோடய கிட்ஸும் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட உதவியோட நிறைய கிராஃப்ட் பண்ண ஆரம்பித்தேன். வருஷம் வருஷம் நான் யூஸ்வலாக நிறைய கிராஃப்டெல்லாம் பண்ணுவேன். அதை என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சில கிராஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி வெரி பர்சனல், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யார்கிட்டையும் கொடுக்காம நானே ஹோல்ட் பண்ணி 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 அதை சேவ் பண்ணி நிறையா டெக்கரேஷன் என்கிட்ட சேர்ந்து போயிடுச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வருஷமும் நான் நிறையா கிராஃப்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு நம்மளே நல்லா டீக்ளட்டர் பண்ணுறோம், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு யார்கிட்டையும் கொடுக்க மனசே வரல. ஸோ இந்த வருஷம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வி ஹாவ் டு கிவ் இட் டு அதர் பீப்புள். நம்ம கிஃப்ட் பண்ணணும். யார் யார் அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸை வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இதை ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். ப்ளஸ் நிறையா ஆர்ஃபனேஜஸ், நிறைய கஷ்டப்படுறவங்க, அவங்களால காசு கொடுத்து டெக்கரேஷனே வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்காகவும் நான் ஒரு செக்மெண்ட் வைஸாக நான் பேக் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வருஷம் நான் நிறைய என்னோடய ஹேண்டிகிராஃப்டெல்லாம் கிஃப்டாக அனுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்களால் என்னென்ன கிராஃப்ட் முடியுமோ அதெல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணோம். ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு 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 பெரிய லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபெஸ்டிவல் அதெல்லாம் நம்ம பண்பாட்டில் ஃபேமிலி வேல்யூஸில் நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா? அது கண்டிப்பாக மஸ்ட்டு. அந்த டைம்லேயும் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. பட் ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக, ரொம்ப செலவு பண்ணாமல், ஸோ எங்களால் அந்த வைபையும் குறைக்காமல் அட் த சேம் டைம் நிறைய ஷாப்பிங் வெளியே போடுறாங்க, எங்கே பார்த்தாலும் ஃபெஸ்டிவ் சேல் அதெல்லாம் போடுறாங்க, அதுக்கெலாம் நாங்கள் அடிக்ட் ஆகாமல் எங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு வி கிரியேட்டட் அ ஃபெஸ்டிவ் வைப் அட் ஹோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வைபை நாங்கள் நவம்பர் மந்த்தை க்ரியேட் பண்ணிட்டோம். ஏன்னா எனக்கு இந்த டிசம்பர் மந்த் ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஆன் மெடிடேட்டிங் வை த கிறிஸ்மஸ் இஸ் பீன் செலிப்ரேட்டட். நான் மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு செலிப்ரேஷன் தான் தெரியுது. செலிப்ரேஷன் கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கணும், வீட்டை டெக்கரேட் பண்ணணும், அதுதான் இருக்குதே ஒழிய நிறையா இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு என்ன செலிப்ரேஷன்னா என்ன, எதனால் இந்த பண்டிகைகளெல்லாம் நம்ம கொண்டாடுறோம், எதுக்காக இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய அவங்களுக்கு இந்த மந்த்து ஃபுல்லாக வி டிட் லாட் ஆஃப் மெடிடேஷன் ஆன் வை கிறிஸ்மஸ் ஹஸ் பீன் செலிப்ரேட்டட். நிறைய கேரல் சிங்கிங், நிறைய ஆக்டிவிட்டீஸ், இதில் எல்லாமே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ தட் அந்த கிறிஸ்மஸ் வைபு இட் இஸ் நாட் அபவுட் பையிங் திங்ஸ், அதாவது பொருட்களை வாங்குறதுனால தான் இந்த செலிப்ரேஷனை கொண்டாட முடியும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஆனால் ஃபெஸ்டிவ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இது இல்லாமல் கூட நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வருஷம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நாங்களும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம்.
இன்னொன்று என்னென்னா, இந்த climate இஸ் வெரி கோல்டு. இந்த சைடு ஓசூர் பக்கம்லாம் பயங்கர கோல்டு கிளைமேட்டு. ஸோ இந்த எப்பயுமே நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த கோல்டு கிளைமேட் வந்து நம்ம வந்து முக்கியமாக நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹைபர்னேட் பண்ணோம் இந்த டைமில் தான் வந்து. அதாவது அதோட வீட்டில் அது பாட்டுக்கு அமைதியாக அடைஞ்சிருக்கும், எங்கேயும் வெளியே வந்து சுற்றாமல் அது வந்து அடங்கி அமைதியாக இருக்கிற ஒரு டைம் தான் இந்த வின்டர் சீசன். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஹியூமன் பீயிங்ஸும் வந்து முடிந்த அளவுக்கு இந்த டைமில் நம்ம இன்னும் ஒரு 1 மந்தில் வந்து we are going to நியூ இயர். அந்த புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சரி பண்ணணும், நம்ம வீட்டை என்னென்ன சரி பண்ணணும், நம்ம ஃபிசிக்கல் ஸ்பேஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், லைக் பொருட்களை குறைச்சி நம்ம ஃபிசிக்கல் ஸ்பேஸை எப்படி ப்ரீத் பண்ணுற மாதிரி பண்ணலாம், மென்டல் ஸ்பேஸை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, அதுக்கெல்லாம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஸோ சின்ஸ் அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறதுனால நான் திருப்பி அதை போட விரும்பலை. கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நிறையா கெஸ்ட்டு விசிட்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஃபெஸ்டிவ் வைப் கொடுக்கணும், அந்த ஒரு வெரி குட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து முக்கியமான சில ஏரியாஸ் வந்து டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் வந்து கிச்சன், இதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தோம். இது யூஸ்வலாக என்கிட்ட இருக்கிற பழைய கிளாத்து அதை தான் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். சின்ன டெக்கரேஷன்ஸும் நாங்களே பண்ணது. ஏன்னா வந்து அந்த ஃபெஸ்டிவ் வைப்பு எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஏன்னா இந்த ஒரு 2 months தான் இந்த டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த 2 months கம்ப்ளீட்டாக கிறிஸ்மஸ் வைப்பு எல்லா வீட்லேயும் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம வீட்டை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இப்படி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் பண்ண கிராஃப்டெல்லாம் வந்து அவங்களுக்கு நான் அனுப்புறதுக்கு. பீப்புள் ஹூ ரியலி வேல்யூ ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்களுக்கு தான் நான் அனுப்புவேன். ஏன்னா வந்து யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்ம எல்லாருக்கும் அனுப்பணும் அப்படின்னா அதை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் எவ்ரி வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம், நான் டீக்ளட்டர் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ ஐ டீக்ளட்டர் கப்புள் ஆஃப் ஐட்டம்ஸ். இது வந்து பெட்ரூம் வந்து ஐ மேட் இட் வெரி வெரி சிம்பிள் அண்ட் மினிமல். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தே ஷுட் ஃபீல் த கிறிஸ்மஸ் வைப். அட் த சேம் டைம் ரொம்ப மினிமலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பொருளாக அடைச்சி வச்சுருந்தோன்னா நம்ம தூங்குகிற இடத்துல வந்து நமக்கு நிறைய வந்து அலர்ஜிஸ்லாம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து பொருட்களை குறைச்சி ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளட்டர் ஃப்ரீ பெட்ரூமை வந்து நல்ல ஒரு ஸ்லீப்பை கொடுக்கும். அட் த சேம் டைம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இன்னொரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லேயும் ஒரு சின்ன நேக்ஸ்லாம் வச்சுருக்கோம், அங்கங்கே கிறிஸ்மஸ் வைப் தெரிகிற மாதிரி. அண்ட் வி மேட் இட் வெரி மினிமலாக இருக்கும். கிறிஸ்மஸ் சேர்ஸ் எங்கேயுமே உங்களுக்கும் வந்து பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் பார்த்திங்கன்னா வி நீட் டு பி வெரி கைண்ட் டு பீப்புள். அதுதான் வந்து ஒரு பெரிய லேர்னிங் லெசன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் வந்து அவர் வாழும்போது 33 வருஷம் வாழ்ந்தார். அதில் அந்த 3 வருஷம்தான் அவர் மக்களுக்காக வந்து சேவை செய்த அந்த பீரியடு தான் இன்னும் இந்த உலகம் ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு மக்களை. அப்படி என்ன தான் பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீ ஒன்லி ஹெல்ப்டு பீப்புள். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, உடம்பு சரியாதவங்களுக்கு அவங்கள கவனித்தார், அவங்கள விசாரித்தார். ஸோ அதுதான் பண்ணார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நீங்களும் வந்து எல்லாருக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் உதவிகளை பண்ணணும். வி ஹாவ் டு பி கைண்ட் டு பீப்புள். எந்த அளவுக்கு அந்த கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அதுதான் வந்து த ரியல் மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்குற சில ஃபோட்டோ கிளிக்ஸ்லாம் நாங்களும் வந்து கிறிஸ்மஸ் வைரல் கிளிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் எடுத்தோம். ஸோ இதுக்கெலாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸு, இருக்கிற ட்ரெஸ்ஸு, இருக்கிற டெக்கரேஷன்ஸை வச்சே நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணோம். ஸோ ஹோப் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து லைண்ட் அப் இல்லைங்களா இந்த அப்கமிங் டேஸில். ஸோ உங்களால் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் கைண்டாக இருக்கிறதுலையும் நம்மளை பார்த்துக்கிறதுலையும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல், வி டென் டு ஈட் லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த ஃபெஸ்டிவ் சீசனாக அதெல்லாம் குறைச்சி ரொம்ப க்ளீனான ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக ஃபேமிலியோட ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் அ ஃபேமிலி, அதுதான் வந்து ரியல் செலிப்ரேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பொருட்களை வாங்குறதோ இல்லை அது வந்து உண்மையான செலிப்ரேஷன் கிடையாது. அது கொஞ்ச நேரம் தான் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பட் த ரியல் செலிப்ரேஷன் இஸ் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் த ஃபேமிலி, கனெக்டிங் வித் பீப்புள்.
உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட வீடியோ கால் பண்ணுங்கள், ஃபேஸ் டைமில் கால் பண்ணுங்கள், அவங்களோட பேசுங்க, அவங்கள விசாரிங்க. தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் லைஃப். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் டெஃபினட்டாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering and happy Christmas from Decluttering Diva. Thank you.